அடடே வாங்க மேடம், என்ன திடீர்னு வீடு தேடி? அது வந்து கோதை அம்மாவை அப்பா வந்தவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்களேன்ப்பா. வாங்க வாங்க. உள்ள வாங்க. பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்கீங்க. கொஞ்சம் பெரிய பேலஸ் மாதிரி வீடா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இதுவும் நீட்டா அழகா தான் இருக்கு. எல்லாம் அம்மாவுடைய மெயின்டெனன்ஸ் தான். நைஸ். உங்களை, உங்க ஃபேக்டரிய எல்லாத்தையும் பிளசன்டபிளா வச்சிருக்க மாதிரி வீட்டையும் உங்க அம்மா பர்ஃபெக்டா தான் வச்சிருக்காங்க. வெரி நைஸ். உட்காருங்க. நான் வந்தது உங்களை ஆனர் பண்றதுக்காக, அதுதான் முக்கியம். அதை முதல்ல பண்ணிடுறேன். இந்தாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்களுக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்ட் கிடைச்சிருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன். சம்மந்தம் நடந்ததோ இல்லையோ, நீங்க எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, வாழ்த்துறது முக்கியம் இல்லையா? அதான் நேர்ல விஷ் பண்ணலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மேடம் இப்பவாது உட்காருங்க, வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? நோ ஃபார்மாலிட்டிஸ். நான் டைம்க்கு மட்டும்தான் ஏதாவது சாப்பிடுவேன், ஸோ வேண்டாம். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? சரி, குடிக்க வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. அம்மாடி, சார். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாமா. சரிங்க சார். வாங்க உட்காருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை தாங்க. சம்பந்தம் பேச வந்தோம், நடக்காம போச்சு. சரின்னு நாங்களும் வந்துட்டோம். நீங்களும் ஏதோ வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நீங்க வீடு தேடி வந்து பாராட்டுவீங்கன்னு நினைச்சே பார்க்கலங்க. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய மனுஷத்தனம் தாங்க. இதுல என்ன சார் இருக்கு? பொண்ணு ஆசைப்பட்டா அப்ரோச் பண்ணும், உங்களுக்கு ஒத்து வரல, அது நடக்காம போயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு தான். ஸோ வாட்? அதுல இருந்து வெளியில வந்துட வேண்டியதுதான்.